இது ஒரு நாடக கம்பெனி. கலைக்கும் அகங்காரத்துக்கும் போராடும் மனிதர்களின் உலகம். பெண் வேடம், கோமாளி வேடம், ராணி வேடம், ஒப்பனை பொருட்கள், வேடத்திற்கான ஆடைகள் பல வண்ணங்களில் கலைந்திருந்தன. சின்ன ஒத்திகை முகத்தோடு ஆட்கள் நடந்து கொண்டிருந்தனர். பழைய அரங்கமாக இருந்தாலும் பல வண்ணங்களால் நிறைந்திருந்தது. இந்த உலகத்தில் தங்கராஜ் மாஸ்டர் குழு சுற்றியிருக்கும் கிராமங்களில் நாடகம் போடுவதில் பேர் வாங்கியவர்கள். அவர்களின் நாடகம் நடைபெறாத திருவிழாக்களே கிடையாது. அதிலும் வரதனின் கோமாளி வேடமும் பெண் வேடமும் நகைச்சுவை பேச்சும் நையாண்டி பேச்சும் ஆறாவரமாக இருக்கும். அன்றும் 5 நாட்களுக்கு பிறகு கிராமங்களில் திருவிழாக்கள் தொடங்குவதால் நாடக ஒத்திகை பார்க்க பழைய அரங்கத்தில் நடிகர்கள் கூடியிருந்தனர். தலைவரே, இந்த வருஷம் நாடகத்துல வரதன் என் கூட வேஷம் போடாம பாத்துக்குங்க. என்ன நாடகத்தில் ராஜாமாக நடிக்கும் பாண்டி சொல்கிறான். ஏன்பா பாண்டி, நாடகம் புக் பண்ணும்போதே வரதன் வேஷம் இருக்கான்னு கேட்டுதான் புக் பண்றாங்க. ஒரு வேஷமாவது அவனுக்கு கொடுத்தாதான் கூட்டமே வரும் என மாஸ்டர் சிறிய கோபத்தோடு சொல்கிறார். அதான் தலைவரே எனக்கு பிரச்சனை. அவன் வந்தாதான் கூட்டம் கத்துது, கூச்சல் போடுது. நான் ஹீரோவா அவனா என கோபத்தோடு கேட்கிறான். வரத மாதிரி கட்டி இழுக்கிற பேச்சு உனக்கு வராது பாண்டி. அவன் திறமை உனக்கு குத்தமா தெரியுதா? அந்த கோமாளி பயலுக்காக என்ன விட்டுறாதீங்க தலைவரே. ஊர்க்காரங்க கிட்ட நான் இல்லாம அவனை தனியா காட்டி நாடகம் பண்ணுங்க பாக்கலாம். நான் உருவாக்கின நடிகர்கள் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல அவனும் ஒரு ஆள். என்ன தாண்டி போனா விடுவனா? நான் சொல்றத சொல்லிட்டேன், பாத்துக்குங்க தலைவரே என கத்தி விட்டு கிளம்பி போகிறான். அங்கு நடந்ததை அறியாமல் கோமாளி வேஷத்தோடும் பரதன் உள்ளே வருகிறான். அவனை பார்த்த பாண்டி, வா நண்பா வா என போலியாக பேசுகிறான். வரதா, நீங்க உத்திக பாத்துக்கிருங்க, நான் இப்ப வீடு வர போய் வரேன் போது மீன் குழம்பு எடுத்து வரேன் என சிரித்தவன் சற்று விலகிச் சென்று முகம் கடிகமாக இருக்கிறது. மறுநாள் ஒத்திகை பார்ப்பதை விட்டுட்டு எழுந்து வந்த மாஸ்டர், ஏன்பா சாமி, பாண்டி ஒத்திகை பார்க்க இன்னும் வரல என அங்கிருந்தவரிடம் கேட்கிறார். தெரியாதா மாஸ்டர், பாண்டி போன் பண்ணலையா? நேத்து நைட்டு அவன் வண்டிக்கு முன்னாடி நாய் குறுக்க வந்து கீழே விழுந்தாட்டான் என சொல்லும் போதே மாஸ்டர் இறுக்கமான முகத்தோடு அவ வேலைய காட்ட ஆரம்பிச்சிட்டான் என பற்களை கடித்தபடி, வரதா இங்க வா என மாஸ்டர் அழைக்க வரதன் மாஸ்டர் அருகில் அமர்கிறான். 5 நாட்களுக்குள்ள நாடகம் போட கிராமங்களுக்கு போகணும். பாண்டிக்கு ஏதோ பிரச்சனை போல. 10 ஊர்ல கை நீட்டி காசு வாங்கிட்ட. நீதான் ராஜா வேஷம் போட போறேன்னு சொல்லுவோம். எந்த ஊர்ல சம்மதம் சொல்றாங்களோ அங்க நாடகம் போடலாம். நான் போய் போன் பேசிட்டு வரேன். என் முன்னாடி ராஜா வசனம் பேசி காட்டு என சொல்லிவிட்டு செல்கிறார். வரதன் ஒத்திகை பார்க்க தயாராகிறார். அனைவரும் வரதனை பார்த்து சிரிக்கின்றனர். அதில் ஒருவனின் சிரிப்புக்குள் ஒரு சதி உருவாகுது. அவன் போன் யாரிடமோ திருதிருவென முழித்தபடி பேசுகிறான். சிறிது நேரத்தில் மாஸ்டர் வருகிறார். அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே பாண்டி உள்ளே வருகிறான். அதை மாஸ்டர் எதிர்பார்த்தவராக, வா பாண்டி, எலும்பு எதனா உடைஞ்சிடுச்சா என மாஸ்டர் கேட்க, அதெல்லாம் ஒண்ணுமில்ல, ஆஸ்பத்திரிக்கு போறேன், ஒரு 8 பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னால இந்த காலை வச்சுக்கின்னு 20 நாளைக்கு எந்த ஆட்டமும் ஆட முடியாது தலைவரே. யாருன்னா வெளியூர் ஆட்டக்காரன 3 மடங்கு கூலி கொடுத்து வர வைக்கட்டுமா என கேட்க மாஸ்டர் சட்டென, இல்ல பாண்டி, வரதன் ராஜா வசனம் நல்லா பேசுவான், உனக்கு தெரியும்ல, அதான் அவனை பேசி காட்ட சொல்லி இருக்கிறேன். சிறிய ஒப்பனையோடு வரதனும் இவர்கள் முன் வந்து விடுகிறான். ஆமா தலைவரே, எனக்கே மேடையில வசனம் மறந்துடுச்சுன்னா பின்னாடி இருந்து அவன் தானே சொல்லி கொடுப்பான். வரதா, நீ பேசு நண்பா, பார்க்கலாம். தள்ளி அமர்ந்து வேடிக்கை பார்க்கிறான் பாண்டி. வேகமாக வசனம் உறக்க சத்தத்தோடு பேசி நடிக்கிறான் வரதன். அவனின் நெளிவு சுழிவு எல்லாம் ஸ்டைலாக இருப்பதை பார்த்து கைத்தட்டுகின்றனர். மாஸ்டரும் ஒரு பிரச்சனை முடிந்ததை போல் பெருமூச்சு விடுகிறார். சட்டென குறுக்கே சென்ற பாண்டி, ஏன்பா ராஜான்னா வெறுங்கையோடுவா ஆடுவ, வேல் கம்பை எடுத்து வந்து கையில் கொடுங்க என சொல்ல பாண்டி வரதனின் கையில் கொடுக்கிறான். வரதன் வேல் கம்பை வாங்கி சுழற்றி வசனம் பேசி நடிக்க ஆரம்பித்த சிறிது நேரத்தில் வேல் கம்பின் எடையை தாங்க முடியாமல் வசனம் பேசிக்கொண்டே கீழே விழுகிறான். யோ சூப்பரியா! பாண்டியும் அவனிடம் ரகசிய செய்தி சொல்பவனும் பலமாக சிரிக்கின்றனர். தலைவரே, சூப்பரா நாடகம் நடத்துங்க என கிண்டலோடு சொல்லிவிட்டு வெளியே செல்கிறான். காலில் அடிபட்டது எல்லாம் பொய் என்பதை நிரூபிக்கும் வண்ணம் வேகமாக நடக்கிறான். மாஸ்டர் வெளியே செல்கிறார். வரதன் மாஸ்டரை பார்க்க வெளியே செல்கிறான். வரதா, வசனம் நல்லாதான் பேசுற, ஆனா ராஜாவுக்கான உடல் மொழி இல்ல வரதா. வேற ஆட்டக்காரனை வர வைக்கணும் போல. நீ கோமாளி வேஷமே போடு என சொல்லிவிட்டு கிளம்பி விடுகிறார்.
அன்று இரவு பாட்டியின் வார்த்தைகள் வரதனின் கண்களை திறக்கின்றன. பாட்டி, வேல்கம்பு வெயிட்ல இல்லடா, உன் மிடுக்கில் இருக்கு. அவன் எரும கணக்கா இருக்கான். அவன் எடைக்கு தகுந்த மாதிரி வேல்கம்பு வச்சிருக்கான். நீ உன் எடைக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோ. பாட்டியின் வார்த்தையில் தெளிவு கிடைத்த சந்தோஷத்தில் பாட்டியிடம் வசனம் பேசி நடித்து காட்டுகிறான். இரவு முழுக்க வரதன் பயிற்சி செய்கிறான். உடம்பு மட்டுமில்ல, உள்ளமும் மாறுகிறது. மாஸ்டரும் பாண்டியும் விவாதம் முற்றும் அளவுக்கு பேசிக் கொண்டிருக்கின்றனர். 3 மடங்கு கூலி கொடுத்தாலும் யாரும் நடிக்க வர மாட்டார்கள். நான் இல்லாமல் நாடகத்தை போட வேண்டாம் என கத்துகிறான். அரங்கம் அமைதியாக இருக்க வேறொரு கோமாளி வேஷம் போட்டவன் உள்ளே ஓடி வருகிறான். வரதன் ராஜா வேஷம் போட்டுக்கின்னு வரா மாஸ்டர். சிரித்தபடி எடுக்கோடு சிறிய ஆட்டம் ஒன்று போடுகிறான். சட்டென அங்கிருக்கும் ஒத்திகை மேடை மேல் ஏறி மீன் துணியை இழுத்தவுடன் முகத்தில் லைட் வெளிச்சம் பட வேல்கம்பை வலது கையில் இருந்து இடது கைக்கு திருப்புகிறான். அரங்கமே அதிர்கிறது. மாஸ்டர் கைத்தட்டி, வரதா பிடிச்சிட்ட, நீதான் ஸ்டைலான ராஜா என கத்த சுற்றிருந்தவர்களோடு அரங்கமே கொண்டாட்ட களமாகிறது. பாண்டி கோபமாக வெறிச்சோடிய குரலில், நான் சொல்லல மாஸ்டர், அவன் என்ன தாண்டி போயிடுவான்னு. அவன் நல்ல நடிகன்னு எனக்கு தெரியும் தலைவரே. ஆனா அவனை காட்டி உங்களால நாடகம் புக் பண்ண முடியுமா? கோபமான மாஸ்டர், நீயே பேசு, இந்தா போன் என கொடுக்க நாடகம் புக் செய்த ஊர்க்காரரிடம், ஐயா, நான் ராஜா வேஷம் பாண்டி பேசுறேன். இந்த முறை உங்க ஊர்ல ராஜா வேஷம் போட முடியாது. உடம்புக்காகல, நம்ம கோமாளி வேஷம் போடுற வரதன், அதாங்க பொம்பளை வேஷமும் போடுவான் பாருங்க, அவன் உங்க ஊர்ல ராஜா வேஷம் போட போறான், ஒத்துக்கிறீங்களா என கேட்க, வேஷம் தானே போட போறான், எங்க ஊருக்கே ராஜாவா வரப்போறான்னா என்ன, வேஷம் யார் போட்டா என்ன என கேட்க, அட அவன் ஊருக்கு வெளியில இருக்கான் பாருங்க, அந்த வரதன் ஆளியார்னு உங்களுக்கு தெரியாதா என மீண்டும் சொல்ல, யோ, சாமி வேஷம் போட்டா சாமி, கோமாளி வேஷம் போட்டா கோமாளியா தெரிய போறான் பாரு, இதுல ஊரு வெளியன்னு எங்க பாக்குறது, போய் போன என கத்துகிறார். பாண்டி வேலையை காட்டுவான் என முன்னமே அறிந்து அந்த ஊர்க்காரரிடம் பேசி அனுமதி வாங்கி இருந்தார் மாஸ்டர். இதை சற்றும் எதிர்பார்க்காத பாண்டி கோபமாக எழுந்து, தலைவரே, உங்க குழுவை நீங்களே அந்த கோமாளி பையனோடு சேர்ந்து நடத்திக்கங்க என பொறாமையின் முச்சத்தில் வெறியே செல்கிறான். அகங்காரம் அவனை தனிமைப்படுத்துகிறது. அதுவரை ஒத்திகை முடிந்து காத்திருந்த வரதன் வேஷத்தை கழைக்க ஒப்பனை அறைக்கு செல்கிறான். அவன் அங்கே வருவானென அறிந்திருந்த பாண்டி ஓரமாக ஒளிந்து நின்று இருக்கிறான். அவனை கடந்த அடுத்த நொடி வேகமாக பின் சென்று, கோமாளி நாயே என எட்டி உதைக்கிறான். வரதன் கீழே விழுகிறான். அதற்குள் மாஸ்டர் உள்ளே ஓடி வந்து, ஏய் பாண்டி, இருப்பா என அவனை தடுத்து நிறுத்துகிறார். பாண்டி வெளியேறுகிறான். மாஸ்டர் வரதனை அழைத்து, புதுவிதமா ஸ்டைலான ராஜாவா நடிச்ச, நாடகத்தோட நிற்காம சினிமாவிலேயும் முயற்சி செய், பெருசா வருவ, மேல வரும்போது இப்படிதான் தட்டு வாங்க வரதா, காது கேட்காத மாதிரி கடந்து போ, உன் கையில் வெற்றி இருக்கு, ஒரு வேஷம், ஒரு வாய்ப்பு, ஒரு நம்பிக்கை, அதுதான் ஒரு கலைஞனை உயர்த்தும்.